नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीर्उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ओमज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। 46வது ஸ்லோகம் கொஞ்சம் போன வாரமும் பார்த்தோம், திரும்பி பார்ப்போம். யுதிஷ்டிர மகாராஜர் யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் புலம்பிக் கொண்டு இருக்கின்றார். இவ்வளவு பேர் இந்த யுத்தத்துல மரணம் அடைந்ததற்கான காரணம் நான் தான் அப்படின்னு நினைத்து புலம்பிக் கொண்டு இருக்கின்றார். அந்த ராஜ்யத்தினுடைய பதவியை ஏற்பதற்கு அவர் தயக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார். அப்ப அந்த யுதிஷ்டிர மகாராஜருக்கு பல முனிவர்கள், வேதங்களை இயற்றிய வியாசதேவரே யுதிஷ்டிர மகாராஜரை சமாதானப்படுத்த முயற்சிக்கின்றார். இந்த ஸ்லோகத்தை படிப்போம், பின்னாடி சொல்லுங்க. வியாசாத்யைரீஸ்வரேஹாக்ஞைஹ व्यासाद्यैरीश्वरेहाग्यै कृष्णेनाद्भुतकर्मणा कृष्णेनाद्भुतकर्मणा प्रबोधितोऽपीतिहासैर् नाबुध्यत शुचार्पितः नाबुध्यत शुचार्पितः. மொழிபெயர்ப்பு படிங்க. மத்த படிக்கிறீங்களா? எல்லா சரித்திர ஆதாரங்களும் இருந்த போதிலும் வியாசரை தலைமையாக கொண்ட பெரும் முனிவர்களின் உபதேசங்களினாலோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உபதேசங்களினாலோ கூட பெருந்துயரில் ஆழ்ந்துவிட்ட யுதிஷ்டிர மகாராஜனை வாதித்து வழிபடுத்த இயலவில்லை. இந்த ஸ்லோகம் பாருங்க. வியாசாத்யைர் ஈஸ்வரே ஹாக்ஞைஹி கிருஷ்ணேனாத்புத கர்மணா பிரபோதிதோ பீதிஹாசைர் நாபுத்யத சுச்சார்பிதः. வியாசதேவரே நேரடியாக யுதிஷ்டிர மகாராஜரை சமாதானப்படுத்த, வியாசதேவர் மட்டுமல்ல, வியாச ஆத்யைஹி, வியாசர் மற்றும் பல முனிவர்களால, வியாசர் மற்றும் பல முனிவர்கள் யுதிஷ்டிர மகாராஜரை பல இதிகாச கதைகளை சொல்லி யுதிஷ்டிர மகாராஜரை சமாதானப்படுத்த முயற்சி செய்தனர். யுதிஷ்டிர மகாராஜரை அந்த ராஜ்யத்தினுடைய
பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்றன. வியாசர், முனிவர்கள் மற்றும் கிருஷ்ணரே சமாதானப்படுத்த முயற்சி செய்தார். பிரபோதித்தோ கிருஷ்ணரும் கூட சமாதானப்படுத்த முயற்சி செய்தார். ஆனா ந அபுத்தியத. ஆனால் கிருஷ்ணர், வியாசதேவர் இந்த எந்த முனிவர்களாலையும் யுதிஷ்டிர மகாராஜரை சமாதானப்படுத்த முடியவில்லை. யுதிஷ்டிர மகாராஜரால இந்த யாருடைய உபதேசத்தை அவரால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ந அபுத்தியத ந சுச்சார்பிதக. அவர் வந்து அவ்வளவு ஒரு ஆழ்ந்த துயரத்தில் இருந்தார். சுச்சார்பிதக. இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணேன அத்புத கர்மணா, அத்புத கர்மணா அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து கிருஷ்ணருக்கு அடைமொழி சொல்லாக இருக்கு. அத்புத கர்மணா அப்படின்னா அத்புதமான செயல்களை செய்த கிருஷ்ணர், ஆச்சரியப்பட வைக்கின்ற செயல்களை செய்கின்ற கிருஷ்ணர், the performer of superhuman acts. மனிதனால சாதிக்க முடியாத அப்படிப்பட்ட அற்புதமான செயல், மனிதனை ஆச்சரியப்படுத்த வைக்கின்ற அற்புதமான செயல்களை செய்கின்ற கிருஷ்ணர் அப்படின்னு கிருஷ்ணருக்கு அடைமொழி சொல் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இந்த அடைமொழி சொல்ல பாத்தீங்கன்னா இது வந்து வித்தியாசமா இருக்கு. இங்க கிருஷ்ணரால யுதிஷ்டிர மகாராஜரை சமாதானப்படுத்த முடியவில்லை. ஆனா அந்த கிருஷ்ணருக்கு எப்படிப்பட்ட அடைமொழி சொல் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு? அற்புதமான காரியங்களை செய்கின்ற கிருஷ்ணரால் யுதிஷ்டிர மகாராஜர் சமாதானம் அடையவில்லை. இது விசித்திரமாக இருக்கு. இவர் கிருஷ்ணரால யுதிஷ்டிர மகாராஜரை சமாதானப்படுத்த முடியவில்லை. அப்ப எப்படி கிருஷ்ணர் அற்புதமான செயல்களை செய்கின்ற கிருஷ்ணர் அப்படின்னு சொல்ல முடியும்? அதுக்குதான் பிரபுபாதர் ஒரு அருமையான அர்த்தத்தை கொடுக்கிறார். விஸ்வநாத் தாக்கூர் பிரபுபாதர் இங்க இந்த சம்பவத்துல கிருஷ்ணர் செய்த அற்புதமான செயல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து சூக்ஷ்மமான விஷயம். என்னன்னா கிருஷ்ணர் வந்து வெளியில இருந்து கொண்டு யுதிஷ்டிர மகாராஜரை சமாதானப்படுத்த பல கதைகளை சொல்லி பல யுக்திகளை சொல்லி முயற்சிக்கின்றார். ஆனா அதே கிருஷ்ணர் யுதிஷ்டிர மகாராஜருடைய மனசுக்குள்ள பரமாத்மாவாக இருந்து கொண்டு அந்த யுதிஷ்டிர மகாராஜர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வார்த்தைகளால நீங்கள் சமாதானம் அடையாதீர்கள் அப்படின்னு பரமாத்மா வந்து யுதிஷ்டிர மகாராஜர் கிட்ட சொல்றார். இந்த கிருஷ்ணர் சொன்ன வார்த்தைகளால நீங்கள் சமாதானம் அடையாதீர்கள் அப்படின்னு பரமாத்மா யுதிஷ்டிர மகாராஜரை அப்படி உபதேசம் செஞ்சார். அதுதான் இங்க கிருஷ்ணர் செஞ்ச அற்புதமான செயல். அதுதான் இங்க கிருஷ்ணர் செஞ்ச அற்புதமான செயல். என்ன, வெளியில இருந்து கொண்டு கிருஷ்ணர் சமாதானப்படுத்த முயற்சி செய்யறார். ஆனா அதே கிருஷ்ணர் பரமாத்மாவாக இருந்து கொண்டு யுதிஷ்டிர மகாராஜர் கிட்ட சொல்றார், இந்த கிருஷ்ணர் நான் சொல்லும் வார்த்தைகளால நீங்கள் சமாதானம் அடையாதீர்கள் அப்படின்னு சொல்றார். ஏன் கிருஷ்ணர் அந்த பரமாத்மாவாக யுதிஷ்டிர மகாராஜர் கிட்ட அப்படி உபதேசம் செய்யறாருன்னா, என்ன, கிருஷ்ணர் வந்து அவருடைய ஆசை என்னன்னா, யுதிஷ்டிர மகாராஜர் பீஷ்ம தேவருடைய உபதேசத்தை கேட்க வேண்டும். அந்த பீஷ்ம தேவருடைய உபதேசத்தை கேட்பதன் மூலமாக பீஷ்மருடைய புகழ் இந்த உலகத்தில் நிரூபிக்கப்படும். கிருஷ்ணர் வந்து பீஷ்மருடைய உயர்ந்த ஸ்தானத்தை, உயர்ந்த புகழை வந்து உலகத்துக்கு காண்பிக்க விரும்பினார். அதனால
கிருஷ்ணர் பரமாத்மாவாக இருந்து கொண்டு யுதிஷ்டிர மகாராஜர்கிட்ட சொன்னார், நான் சொன்ன உபதேசத்தால நீங்கள் சமாதானம் அடையாதீர்கள் அப்படின்னு பரமாத்மாவாக இருந்து கொண்டு யுதிஷ்டிர மகாராஜர்கிட்ட சொன்னார். ஸோ இங்க பாக்குறோம் எப்படி பகவான் தன்னுடைய பக்தர்களுடைய புகழை அதிகரிக்க விரும்புகின்றார். அந்த குணத்தை தான் பிரபுபாத சுட்டி காட்டுகின்றார். பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் வருது, நமோ விஷுத்த சத்வாய ஹரையே ஹரிமேதசே வாசுதேவாய கிருஷ்ணாய பிரபவே சர்வசாத்வதாம். பிரச்சேதர்கள் அவர்கள் கிருஷ்ணரை புகழும் பொழுது தன்னுடைய பிரார்த்தனையில சொல்றாங்க, பகவானே நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய பக்தர்களுடைய புகழை இந்த உலகத்தில் பரப்ப விரும்புகின்றீர்கள் அப்படின்னு பகவானை பக்தி புகழ்ந்து பேசுறாங்க. பொதுவாக பார்த்தோம்னா ஒருத்தருடைய மனசுக்குள்ள இருக்கின்ற ஆசையை அவர் தன்னுடைய வார்த்தை மூலமாக வெளிப்படுத்துகின்றார். அதை செயல் மூலமாக அந்த ஆசையை அடைவதற்காக செயல் மூலமாக பல தன்னுடைய உடம்பு மூலமாக பல செயல்களை செய்கின்றார். பொதுவாக நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கின்ற ஆசையை நம்ம வார்த்தை மூலமாக வெளிப்படுத்துகின்றோம். அதே மாதிரி பொதுவாக கிருஷ்ணர் தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கின்ற ஆசையை வார்த்தை மூலமாக வெளிப்படுத்துகின்றார். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜீமாம் நமஸ்குரு மாமே வைஷதி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே. என்னுடைய பக்தனாக ஆக, உன்னுடைய மனதை என் மேல செலுத்து, எனக்கு நமஸ்காரம் செய், என்னை வழிபடு அப்படின்னு கிருஷ்ணர் தன்னுடைய ஆசையை தன்னுடைய வார்த்தை மூலமாக வெளிப்படுத்துகின்றார். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ, என்னுடைய திருவடிகளில் சரணடை அப்படின்னு தன்னுடைய ஆசையை வார்த்தை மூலமாக வெளிப்படுத்துகின்றார். ஆனா சில சமயத்துல ஒரு நபர் மனசுக்குள்ள ஒருத்தர் நினைக்கின்ற ஒரு விஷயத்தை நினைக்கின்றார். ஆனா அவர் பேசுகின்ற வார்த்தை அந்த மனசுக்குள்ள இருக்கின்ற ஆசைக்கு எதிர்மாறாக இருக்கலாம் சில சமயத்துல. அப்ப ஒரு நீதி சதகத்துல நீதி இதுல அப்படிப்பட்ட நபர் துராத்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாத்மாவுக்கும் துராத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மகாத்மா அவருடைய மனசுக்குள்ள இருக்கின்ற சிந்தனை, அவருடைய பேச்சு மற்றும் அவருடைய செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். எதை நினைக்கின்றாரோ அதை பேசுகின்றார், எதை பேசுகின்றாரோ அதை செயல்படுத்துவார். துராத்மா அவர் ஒன்னை நினைப்பார், வேற விஷயத்தை பேசுவார், செயல்ல காமிக்கிறது வேற விஷயம். இது மூணுமே மாறுபட்டதாக இருக்கும். அது துராத்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனஸ்யேகம் வச்சஸ்யேகம் மனஸ்யேகம் வச்சஸ்யேகம் கர்மன் ஏகம் மகாத்மனக மனஸ்யத வச்சஸ்யத கர்மண்யத துராத்மனக அப்படின்னு மகாத்மாவுக்கும் துராத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லப்பட்டு. ஆனா இங்க கிருஷ்ணர் அவர் மனசுக்குள்ள நினைக்கிறது என்ன? மனசுக்குள்ள நினைக்கிறது பீஷ்ம தேவராலத்தான் யுதிஷ்டிர மகாராஜர் சமாதானம் அடையணும். இல்ல, மனசுக்குள்ள கிருஷ்ணர் நினைக்கிறது என்னன்னா, யுதிஷ்டிர மகாராஜர் என்னுடைய கருத்தால சமாதானம் அடையக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனா வெளியில பேசுற பேச்சு யுதிஷ்டிர மகாராஜரை சமாதானப்படுத்துறதுக்காக முயற்சி செய்யறார். ஆனா மனசுக்குள்ள கிருஷ்ணர் என்ன நினைக்கிறார்? யுதிஷ்டிர மகாராஜர் என்னுடைய பேச்சால சமாதானம் அடையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். அதனால கிருஷ்ணரை துராத்மா அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா இது ஒரு எக்ஸப்ஷனல், ஒரு விதிவிலக்கு. சில சமயத்துல ஒரு உயர்ந்த நபரை கூட அவர் பேசுகின்ற பேச்சு மனசுக்குள்ள இருக்கின்ற அவருடைய சிந்தனைக்கு எதிர்மாறாக இருக்கலாம். கிருஷ்ணர் யுதிஷ்டிர மகாராஜரை சமாதானப்படுத்த முயற்சி செய்யறார். ஆனா மனசுக்குள்ள அவருடைய என்ன ஆசை? யுதிஷ்டிர மகாராஜர் என்னுடைய பேச்சால சமாதானம் அடையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா,
கோபியர்கள் கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் ஓசையை கேட்டுட்டு அதுல மயங்கி நடு ராத்திரியில தன்னுடைய வீட்டுல உள்ள எல்லா கடமைகளையும் விட்டு விட்டு நடு காட்டுல கிருஷ்ணரை சந்திக்கிறதுக்காக வராங்க. அப்ப கிருஷ்ணர் வந்து கோபியர்கள் கிட்ட என்ன சொல்றாங்க, அத நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 10வது ஸ்கந்தம் 29வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றார், ஓ நீங்க இந்த காட்டை வந்து சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க போல இருக்கு. நீங்க சுத்தி பார்த்துட்டீங்களா? நல்லா சுத்தி பார்த்துட்டீங்களா? இப்ப வந்து திரும்பி வீட்டுக்கு திரும்பி போயிடுங்க. ஒரு பெண்ணுக்கான உயர்ந்த கடமை என்னன்னா அவங்க வீட்டு வேலைகளை செய்யணும், கணவனுக்கு பணிவிடை செய்யணும். இதுதான் ஒரு பெண்ணுக்கான உயர்ந்த கடமை. அதனால நீங்க வந்து இந்த காட்டுல வந்து இந்த ராத்திரி நேரத்துல இருக்காதீங்க, நீங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்ற. இது வந்து கிருஷ்ணர் வெளியில இப்படி பேசுறார். 10 ஸ்லோகத்துல 10 ஸ்லோகமா ஒரு 6-7 ஸ்லோகமா கிருஷ்ணர் சொல்றார், நீங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுங்க அப்படி. ஆனா கிருஷ்ணருடைய மனசுக்குள்ள என்ன ஆசை இருந்ததுன்னா கோபியர்கள் வீட்டுக்கு போகக்கூடாது, இங்க காட்டிலேயே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணருடைய மனசுக்குள்ள இருந்த ஆசை. ஏன்னா கிருஷ்ணர் கோபியர்களுடன் சேர்ந்து ராசலீலை செய்ய விரும்பினார். ஆனா அவர் பேசின பேச்சு வந்து நீங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்ல. ஒரு பக்தர் வந்து ஒரு தூய பக்தர், அவர் வந்து கிருஷ்ணருடைய மனசுக்குள்ள என்ன ஆசை இருக்கின்றதோ அதை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி செயல்படுவார். பொதுவாக கிருஷ்ணர் தன்னுடைய ஆசையை வார்த்தை மூலமாக வெளிப்படுத்துவார், சாஸ்திரம் மூலமாக வெளிப்படுத்துகின்றார், தன்னுடைய வார்த்தை மூலமாக வெளிப்படுத்துகின்றார். ஆனா சில சமயத்துல அவருடைய பேச்சு அவருடைய மனசுக்குள்ள இருக்கின்ற ஆசைக்கு வேறுபட்டதாக இருக்கலாம். அப்படி அந்த சமயத்துல அந்த பேச்சை கேட்கின்ற அந்த பக்தருக்கு ஒரு பரீட்சையாக இருக்கின்றது. கோபியர்கள் கிட்ட கிருஷ்ணர் நீங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொன்னார். ஆனா கோபியர்கள் வந்து அவங்க வீட்டுக்கு திரும்பி போகல. கோபியர்களுக்கு கிருஷ்ணருடைய மனசுக்குள்ள இருந்த ஆசை புரிந்தது. அதனால கோபியர்கள் வந்து வீட்டுக்கு திரும்பி போகாமல் கிருஷ்ணர் சொன்ன பேச்சுக்கு ஆக்ஷேபம் தெரிவித்தனர். ஆக்ஷேபம் தெரிவித்து அவர்கள் காட்டுக்குள்ளேயே இருந்தனர். அதுக்கப்புறம் ராசலீலையில் பங்கேற்றனர். ஒரு தூய பக்தர் வந்து கிருஷ்ணருடைய மனசுக்குள்ள இருக்கின்ற ஆசையை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி செயல்படுகின்றார். அதே மாதிரி யுதிஷ்டிர மகாராஜரும் தூய பக்தர். கிருஷ்ணர் வெளிப்புறமாக இருந்து கொண்டு யுதிஷ்டிர மகாராஜரை சமாதானப்படுத்த முயற்சி செய்தாலும் யுதிஷ்டிர மகாராஜர் கிருஷ்ணருடைய உள்ளுக்குள்ள இருக்கின்ற ஆசையை புரிந்து கொண்டு அவர் கிருஷ்ணருடைய பேச்சால சமாதானம் அடையவில்லை. சமாதானம் அடையவில்லை. அதைத்தான் இங்க பார்க்கிறோம். அதனால ஒருத்தருடைய பகவான் அவருடைய பிரதிநிதியான ஆன்மீக வழிகாட்டி அவர்களுடைய போதனைகளுடைய உட்கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அவர்களுடைய போதனைகள் வந்து பொதுவாக 99 விழுக்காடு சமயத்துல அவர்கள் மனசுக்குள்ள இருக்கின்ற கருத்தை தான் நேரடியாக பேச்சு மூலமாக வெளிப்படுத்துவார்கள். ஆனா சில சமயம் வந்து அவர்களுடைய போதனை மனசுக்குள்ள இருக்கின்ற ஆசையிலிருந்து சில சமயம் வேறுபட்டதாக இருக்கலாம். ஒரு ஸ்ரத்தையான பக்தர் அந்த ஆசையை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி செயல்படுவார். ஒரு தடவை பக்திசிதாந்த சரஸ்வதி தாக்கூர் ஒரு படகுல போய்கொண்டு இருந்தார். அப்ப பக்திசிதாந்த சரஸ்வதி தாக்கூர் தன்னுடைய சிஷ்யர்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், என்னுடைய குரு மகாராஜர் கௌர கிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜ் எனக்கு 3 கட்டளை கொடுத்திருந்தார். முதல் கட்டளை என்னன்னா, நீங்கள் மாயா நகரியான கல்கத்தாவிற்கு செல்லாதீர்கள் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்தார். இரண்டாவது கட்டளை,
நீங்கள் சிஷ்யர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்தார். மூன்றாவது கட்டளை எனக்கு இப்ப ஞாபகம் வரல. இன்னொரு கட்டளையும் கொடுத்திருந்தார். அப்படின்னு பக்திதான் சரஸ்வதி தாக்கூர் தன்னுடைய குரு சொன்ன கட்டளையை சொல்லிக் கொண்டிருந்தார். அதை கேட்டுட்டு அந்த பக்தர் ஆச்சரியப்பட்டார். அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. உங்களுடைய குரு மகாராஜர் இந்த மாதிரி கட்டளை கொடுத்திருக்கார், ஆனா நீங்க இந்த 3 கட்டளையை நீங்க பின்பற்றவில்லையே. ஏன்னா நீங்கள் பல ஊருக்கு பிரயாணம் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். குரு மகாராஜர் சொன்னார், நீங்க இந்த மாயாப்பூர் நவத்வீப்பை விட்டு நீங்க கல்கத்தாக்கு போகாதீர்கள் அப்படின்னு சொன்னார். ஆனா நீங்க ஊர் ஊரா கல்கத்தா, பாம்பே, சென்னை இந்த மாதிரி ஊர் ஊரா பயணம் செய்கின்றீர்களே. அப்ப எப்படி நீங்க உங்களுடைய குருவினுடைய கட்டளை பின்பற்றினீர்கள்? குரு சொன்னார், நீங்க சிஷ்யர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு உங்க குரு சொல்லியிருக்கார். ஆனா நீங்க இவ்வளவு சிஷ்யர்களை நீங்க ஏற்றுக்கொண்டுள்ளீர்களே, எப்படி நீங்க உங்களுடைய குருவினுடைய கட்டளை பின்பற்றினீர்கள் அப்படின்னு அந்த பக்தருக்கு ஆச்சரியமா இருந்து இந்த கேள்வியை பக்திதான் சரஸ்வதி தாக்கூர் கிட்ட கேட்டார். இப்ப பக்திதான் சரஸ்வதி தாக்கூர் சொன்னார், என்னுடைய குரு என்ன சொன்னார், மாயா நகரியான கல்கத்தாவத்திற்கு செல்லாதீர்கள், நவத்வீப்பை விட்டு விட்டு வெளியில போகாதீர்கள் அப்படின்னு என்னுடைய குரு சொன்னார். பக்திதான் சரஸ்வதி தாக்கூர் சொன்னார், நான் இந்த கட்டளை எப்படி பின்பற்றினேன்னா, நான் எங்கே சென்றாலும் நான் கௌடிய மடத்தில் தான் தங்குகின்றேன். அந்த கௌடிய மடத்தில் ராதாகிருஷ்ணருடைய சேவை நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்ப அந்த கௌடிய மடம் இந்த உலகத்தை சார்ந்த ஒரு மாயா நகரம் கிடையாது. அந்த கௌடிய மடம் வைகுண்டம், கோலோக விருந்தாவனம். ஏன்னா ராதாகிருஷ்ணனுடைய விக்கிரக சேவை நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால நான் எந்த ஊருக்கு பயணம் செய்தாலும் நான் வைகுண்டத்திற்குத்தான் செய்கின்றேன் அப்படின்னு அந்த நான் என்னுடைய குரு மகாராஜனுடைய கட்டளை நான் மீறவில்லை அப்படின்னு பக்திதான் சரஸ்வதி தாக்கூர் சொன்னார். அதுக்கப்புறம் 2வது கருத்து சொன்னார், நான் இந்த சிஷ்யர்களை எல்லாம் நான் இவ்வளவு சிஷ்யர்களை ஏற்றுக்கொண்டுள்ளேனே அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. நான் இந்த எல்லா சிஷ்யர்களை எல்லாம் நான் என்னுடைய குரு மகாராஜனுடைய பிரதிநிதியாக பார்க்கின்றேன். குரு மகாராஜனுடைய பிரதிநிதியாக பார்க்கின்றேன். அதனால நான் இவர்களுடைய குரு அப்படின்னு நான் பார்க்கவில்லை. நான் என்னை இவர்களுடைய சேவகனாக நான் பார்க்கின்றேன். இவர்களுக்கு சேவை செய்வதற்காக கிருஷ்ண கதையை கொடுத்து, கிருஷ்ணருடைய போதனை கொடுத்து நான் இவர்களுக்கு சேவை செய்கின்றேன் அப்படின்னு அந்த கண்ணோட்டத்தில் தான் நான் இவர்களை பார்க்கின்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப ஒரு விதத்துல பார்த்தோம்னா பக்திதான் சரஸ்வதி தாக்கூர் கௌர் கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜருடைய கட்டளையை மீறினார் அப்படின்னு மாதிரி வெளிப்படையா பார்த்தா அப்படி தெரியுது. ஆனா பக்திதான் சரஸ்வதி தாக்கூர் அந்த கட்டளைகளுடைய உட்கருத்தை புரிந்து கொண்டு அந்த கட்டளைகளை பின்பற்றினார். அந்த மாதிரி யுதிஷ்டிர மகாராஜர் இங்க கிருஷ்ணர் வெளியாக இருந்து கொண்டு அவரை சமாதானப்படுத்த முயற்சி செய்தாலும் கிருஷ்ணருடைய பேச்சால கூட சமாதானம் அடையவில்லை. அடுத்த ஸ்லோகம் பின்னாடி சொல்லுங்க. ஆகராஜா தர்மசுதஸ் சிந்தயன் சுஹ்ருதாம்பதம் பிராக்ருதேனாத்மனா விப்ரா ஸ்நேகமோகவசம் கதஹ. ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். மொழிபெயர்ப்பு. தர்மரின் யமராஜன் மகனான யுதிஷ்ட மகாராஜன் அவரது நண்பர்களின் மரணத்தினால் அதிர்ச்சியடைந்து ஒரு சாதாரண பௌதீகவாதியைப் போலவே பாதிப்படைந்தார். முனிவர்களே, இவ்வாறாக பாசத்தினால் உணர்ச்சி வசப்பட்ட அவர் பேச துவங்கினார். ஹரே கிருஷ்ணா பிரபு.
ஆகராஜ தர்மசுதா சிந்தையன் சுகிருதாம்பதம் பிராகிருத்தேன் ஆத்மனா விப்ராஹா அப்படிங்கிற வார்த்தை மூலமாக அழைக்கின்றார். ஓ பிராமணர்களே, யுதிஷ்டிர மகாராஜர் வந்து அவர் என்ன நினைத்து கொண்டிருந்தார்? சுகிருதாம் வதம் சிந்தையன், என்னுடைய இவ்வளவு உறவினர்கள் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டுள்ளனரே அப்படின்னு அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சார். சுகிருதாம் வதம் சிந்தையன், அதை சிந்தித்து அதை பத்தி நினைத்து யுதிஷ்டிர மகாராஜர் வந்து ஸ்நேக மோகவசம், தன்னுடைய உறவினர்கள் மேல உள்ள அன்பினால ஸ்நேக தன்னுடைய உறவினர்கள் மேல உள்ள அன்பினால அவர் வந்து மயக்கத்தில் மூழ்கினார். மோகவசம், மோகத்தில் மூழ்கினார். பிராகிருத்தேன் ஆத்மனா, பிராகிருத்தேன் ஆத்மனா அப்படின்னா இது என்ன வார்த்தையை குறிக்கின்றதுன்னா, தேகாபிமான சிந்தனையினால் அல்லது பௌதிக சிந்தனையினால், தேகாபிமான சிந்தனையினால், உறவினர்கள் மேல உள்ள பற்றுனால், இவ்வளவு உறவினர்கள் இந்த யுத்தத்தில் செத்து போயுள்ளனரே, மரணம் அடைந்துள்ளனரே அப்படின்னு அதை நினைத்து நினைத்து அவர் வந்து தேகாபிமான சிந்தனையில் மூழ்கினார். அப்படி மூழ்கி ஆக இவ்வாறு பேசத் தொடங்கினார். அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அவர் என்ன பேசினார் அதே அடுத்த ஸ்லோகத்திலிருந்து வருகின்றது. ஆக அப்படின்னா இவ்வாறு பேசினார் அப்படின்னு அர்த்தம். இங்க பார்க்கும் பொழுது இந்த ஸ்லோகத்துல யுதிஷ்டிர மகாராஜர் எப்படி தன்னுடைய விவேக புத்தியை இழந்தார், தேகாபிமான சிந்தனையினால அவர் எப்படி தன்னுடைய விவேக புத்தியை இழந்தார், அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யுதிஷ்டிர மகாராஜர் வந்து கிருஷ்ணனுடைய தூய பக்தர். ஆனா கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டிர மகாராஜரை தன்னுடைய யோகமாயா சக்தியின் மூலமாக யுதிஷ்டிர மகாராஜர் அந்த அவருடைய விவேக புத்தியை இழக்க வைத்தார். எதற்காக? ஏன்னா கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு பீஷ்மருடைய உயர்ந்த ஸ்தானத்தை காண்பிக்க விருப்பப்பட்டார். எப்படி குருக்ஷேத்திர யுத்தத்தினுடைய ஆரம்பத்துல கிருஷ்ணர் தன்னுடைய யோகமாயா சக்தி மூலமாக அர்ஜுனரை வந்து மயக்கத்தில் ஆழ்த்தினார். அதன் மூலமாக இந்த உலகத்தினுடைய நலனுக்காக அவர் பகவத்கீதையை உபதேசிக்க விருப்பப்பட்டார். அதே மாதிரி இங்க யுதிஷ்டிர மகாராஜரை மயக்கத்தில் ஆழ்த்தினார். இங்க பிரபுபாதர் வந்து பிரபுபாதரும் இந்த கருத்தை சொல்றார். பொதுவாக ஒரு ஒரு சராசரி மனிதன் அவன் வந்து தேகாபிமான சிந்தனையில் தான் மூழ்கி இருக்கின்றார். ஆனா அப்படிப்பட்ட சராசரி மனிதனை போல யுதிஷ்டிர மகாராஜனும் இப்ப நடந்து கொண்டு இருக்கின்றார். ஒரு சத்திரியர் வந்து தர்மத்திற்காக, சரியான காரணத்திற்காக அவர் சண்டை போடுவது அவருடைய கடமை. அப்ப யுதிஷ்டிர மகாராஜர் தன்னுடைய சத்திரிய தர்மத்திற்காகத்தான் அவர் வந்து சண்டை போட்டார். அவருடைய சத்திரிய தர்மம் ராஜ்யத்தை ஆளணும். அவர் வந்து ரொம்ப குறைஞ்சு வந்தார். எனக்கு 5 கிராமம் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு அவ்வளவு வந்து படியிறங்கி வந்தார். ஆனா கௌரவர்கள் தான் ஒத்துக்கல. அதனால தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அவர் வந்து அந்த யுத்தத்துல ஈடுபட வேண்டியிருந்தது. யுதிஷ்டிர மகாராஜர் அந்த யுத்தத்துல ஈடுபட்டதுல எந்த தப்பே கிடையாது. ஆனா யுதிஷ்டிர மகாராஜர் இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து புலம்ப ஆரம்பிக்கின்றார், தேகாபிமான சிந்தனையில மூழ்கி. ஏன்னா இதற்கான காரணம் வந்து கிருஷ்ணர் பீஷ்ம தேவருடைய புகழை உலகத்திற்கு காண்பிக்க விரும்பினார். சோ அடுத்த ஸ்லோகத்திலிருந்து யுதிஷ்டிர மகாராஜர் என்ன சொல்றார் அதை வந்து பார்ப்போம். பின்னாடி சொல்லுங்க. அகோ மே பஷ்யதா ஞானம்
अहो मे पश्यताज्ञानम् ஹிருதி ரூடம் துராத்மணः हृदि रूढं दुरात्मनः பாரக்யஸ்யைவ தேகஸ்ய पारक्यस्यैव देहस्य பஹ்வ்யோ மே பஹ்வ்யோ மேக்ஷு பஹ்வ்யோ மேக்ஷௌஹிணீர்ஹதாः बह्यो मे सौगुणीर्हता ஈர்ஹதாः. மொழிபெயர்ப்பு வழங்கிய சில பிரபுபாத் கி ஜெய். யுதிஷ்டிர மகாராஜன் கூறினார், என் விதியே, நான் மிகப்பெரிய பாவியாவேன். அறியாமை நிரம்பியுள்ள என் இதயத்தை பார். முடிவாக பிறருக்காகவே இருக்க வேண்டிய இவ்வுடல் பற்பல படைப்பிரிவுகளை கொண்ட வீரர்களை கொன்று குவித்துள்ளது. அஹோ அப்படிங்கிற வார்த்தை ஸ்லோகத்துல ஆரம்பிச்சதுன்னா அது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் அல்லது புலம்பல் அப்படிப்பட்ட உணர்வுகளை காண்பிப்பதற்காக அஹோ அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகின்றது. ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்லது ஒரு புலம்பல் கூட. அஹோபத ஸ்வபசதோ கரியான். சோ யுதிஷ்டிர மகாராஜா சொல்றார், பஷ்யத மே பஷ்யத அக்ஞானம், என்னுடைய அறியாமையை பாருங்க. மே பஷ்யத அக்ஞானம் ஹிருதி ரூடம் துராத்மனக. ஹிருதி ரூடம் துராத்மனக. ஹிருதி ரூடம் துராத்மனக, என்னுடைய இந்த கொடூரமான ஹிருதயம், என்னுடைய கொடூரமான சிந்தனையை பாருங்க. என்னுடைய அறியாமையினால நான் இவ்வளவு ஒரு கொடூரமான சிந்தனை அல்லது மற்றவங்களுக்கு வன்முறையை கொடுத்து மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும், அப்படிப்பட்ட கொடூரமான சிந்தனை என்னுடைய அறியாமையினால வந்திருக்கு. அதனால நான் இவ்வளவு பேரை சாகடிச்சிருக்கேன். இந்த என்னுடைய கொடூரமான சிந்தனை, என்னுடைய அறியாமையை பத்தி நீங்க நினைச்சு பாருங்க. பாரக்யஸ்ய ஏவ தேகஸ்ய, என்னுடைய சுயநலத்திற்காக, என்னுடைய சரீரத்தினுடைய இன்பத்திற்காக, நான் வந்து இந்த ராஜாவினுடைய பதவியை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக, என்னுடைய சுயநலத்திற்காக இந்த சரீரம் எப்படிப்பட்டது? பாரக்யஸ்யைவ தேகஸ்ய, இந்த என்னுடைய சரீரம், ஒவ்வொரு பௌதிக சரீரம் வந்து ஒருத்தர் மரணத்திற்கு அப்புறம் அந்த சரீரத்தை எரிக்கிறாங்க, அது சாம்பலாகின்றது. அல்லது அந்த சரீரம் எரிக்கப்படவில்லைன்னா அந்த சரீரம் வந்து அழுகி அதை வந்து ஓநாய், நாய், இந்த மாதிரியான பிராணிகள் தான் அந்த சரீரத்தை வந்து சாப்பிடுகின்றது. அப்ப இந்த சரீரம் வந்து ஒரு விதத்துல பார்த்தோம்னா ஒரு ஓநாயினுடைய உணவு. அப்படிப்பட்ட தாழ்ந்த சரீரம் என்னுடைய சரீரம். என்னுடைய இந்த சரீரத்தினுடைய நன்மைக்காக, என்னுடைய சுயநலத்திற்காக பக்வ்யோ மே அக்ஷௌஹிணீர் ஹதாஹா, நான் வந்து பல அக்ஷௌஹிணி சேனைகளில் உள்ள நபர்களை நான் கொன்றுள்ளேன். என்னுடைய இந்த ஆழ்ந்த அறியாமையை பாருங்கள் அப்படின்னு சொல்ற. ஒரு அக்ஷௌஹிணி, பக்வ்யோ அக்ஷௌஹிணி, பல அக்ஷௌஹிணி சேனைகளை நான் கொன்றுள்ளேன். பாண்டவர்கள் கிட்ட 7 அக்ஷௌஹிணி இருந்ததுன்னு நினைக்கிறேன். கௌரவர்கள் கிட்ட 11 அந்த பல அக்ஷௌஹிணி சேனைகளை நான் கொன்றுள்ளேன். ஒரு அக்ஷௌஹிணி சேனையில எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அக்ஷௌஹிணி சேனையில வந்து 21,870 ரதங்கள் இருக்கும். ரதத்தோடு சேர்ந்த வீரர்கள் அப்படின்னா அந்த தேரோட்டி பிளஸ் வீரன். அந்த ரதத்துல 4 குதிரைகள் இருக்கும். அதுக்கப்புறம் 21,870 யானை படைகள் இருக்கும். அவ்வளவு யானை, அந்த யானைக்கு மேல உள்ள வீரன், யானைப்பாகன். அதுக்கப்புறம் 1,09,350 காலாட்படை வீரர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 65,610 குதிரைப்படை வீரர்கள் இருப்பாங்க. இது ஒரு அக்ஷௌஹிணியில. நான்
பல அக்ஷௌகிணி சேனைகளை கொன்றுள்ளேன். எதற்காக? என்னுடைய இந்த தாழ்ந்த சரீரத்தினுடைய சுயநலத்திற்காக, நன்மைக்காக. என்னுடைய இந்த கொடூரமான சிந்தனையை நீங்க பாருங்க, என்னுடைய இந்த அறியாமையை பாருங்க அப்படின்னு யுதிஷ்டிர மகாராஜர் புலம்ப ஆரம்பிக்கின்றார். அடுத்த ஸ்லோகத்துல யுதிஷ்டிர மகாராஜர் அடுத்த ஸ்லோகம் बालद्विज सुहृन्मित्र बालद्विज सुहृन्मित्र पितृभ्रातृ गुरुद्रुहः पितृभ्रातृ गुरुद्रुह नमेस्यान्निरयान्मोक्षो नमेस्यान्निरयान्मोक्षो यपि वर्षायुतायुतैः यपि वर्षायुधायुதைः. மொழிபெயர்ப்பு. பல சிறுவர்கள், பிராமணர்கள், பிறர் நலம் விரும்புவோர், நண்பர்கள், பெற்றோர்கள், ஆசான்கள் மற்றும் சகோதரர்கள் ஆகியோரை நான் கொன்றேன். என்னுடைய இப்பாவங்களுக்கெல்லாம் எனக்காக காத்திருக்கும் நரகத்தில் லட்சக்கணக்கான ஆண்டுகள் நான் வாழ்ந்தாலும் அதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காது. ஹரே கிருஷ்ண பிரபு. மேலும் சொல்றார், பல சிறுவர்களை நான் கொன்றுள்ளேன். அப்படின்னா கௌரவர்களுடைய மகன்கள் துரியோதனன், துஷாசனன் எல்லோரும் பங்கேற்றனர். அவர்களுடைய மகன்களை நான் கொன்றுள்ளேன். பிராமணர்களை கொன்றுள்ளேன். நான் துரோணாச்சாரியர் பிராமணர்கள் யுத்தத்தில் ஈடுபட மாட்டார்கள். நான் துரோணாச்சாரியர் அவர் யுத்தத்தில் ஈடுபட்டிருந்தார். பிராமணரை கொன்றுள்ளேன். சுகுரன் பல உறவினர்களை கொன்றுள்ளேன். மித்ர பல நண்பர்களை கொன்றுள்ளேன். பித்ரு என்னுடைய மாமாக்கள், பித்ரு பிராத்ரு என்னுடைய மாமாக்கள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய குரு துரோணாச்சாரியர், இந்த மாதிரி என்னுடைய சகோதரர் பல பேரை கொன்றுள்ளேன். நமேஸ்யான் நிறையான் மோக்ஷோ யபி வருஷாயுதாயுதை. நான் 10,000 வருடம் நரகத்துல கஷ்டத்தை அனுபவித்தாலும் எனக்கு இப்படிப்பட்ட பாவங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்காது அப்படின்னு சொல்றேன். 10,000 வருஷம் நரகத்துல அனுபவிச்சாலும். இங்க பார்க்கும் பொழுது இந்த ஸ்லோகங்கள்ல யுதிஷ்டிர மகாராஜருடைய மென்மையான சுபாவம் தெரிகின்றது. ஒரு வைஷ்ணவருக்கான சுபாவம் வெண்மையானது, சாஃப்ட் ஹார்ட்டட்னஸ். அர்ஜுனரும் யுத்தத்தினுடைய ஆரம்பத்துல அந்த மென்மையான சுபாவத்தை வெளிப்படுத்தினார். நான் எப்படி என்னுடைய இந்த உறவினர்களை கொல்ல முடியும் அப்படின்னு தன்னுடைய மென்மையான சுபாவத்தை வெளிப்படுத்தினார். யுதிஷ்டிர மகாராஜர் தன்னுடைய மென்மையான சுபாவத்தை இங்கு வெளிப்படுத்துகின்றார். பீமர் கூட வைஷ்ணவர், அவர் கூட தன்னுடைய மென்மையான சுபாவத்தை வெளிப்படுத்தினார். கிருஷ்ணர் சாந்தி தூதனாக ஹஸ்தினாபுரத்துக்கு போன பொழுது பீமர் என்ன சொன்னாருன்னா, யுத்தத்தை நம்ம தவிர்க்க வேண்டும். நீங்க யுத்தத்தை தவிர்க்கிறதுக்காக நீங்க படி இறங்கி 5 கிராமத்து மட்டும் கேட்டா கூட போதும், எங்களுக்கு 5 கிராமம் கிடைச்சா கூட போதும், அந்த 5 கிராமம் கிடைச்சா கூட நாங்க சத்திரிய தர்மத்தை கடைபிடிப்போம் அப்படின்னு பீமர் கூட அவர் யுத்தத்தை தவிர்க்க விரும்பினார். கிருஷ்ணர் அத பீமருடைய வார்த்தையை கேட்டு அவரே ஆச்சரியப்பட்டு கேட்டார். நீங்களா இப்படி பேசுறீங்க அப்படின்னு பீமர் கிட்டே கேட்டார். அப்ப பீமர் சொன்னார், நான் யுத்தத்தை பத்தி நான் பயப்படல, ஆனா நான் யுத்தத்தை தவிர்க்க விரும்புகின்றேன். ஏன்னா ஒரு யுத்தத்தினால வருகின்ற விளைவுகளை பத்தி எனக்கு தெரியும், அதனால யுத்தத்தை தவிர்க்க விரும்புகின்றேன். அந்த மாதிரி பீமர், அர்ஜுனர், யுதிஷ்டிரர் எல்லோருமே அந்த ஒரு வைஷ்ணவருக்கான அந்த மென்மையான சுபாவத்தை வெளிப்படுத்துகின்றனர். இன்னொரு கருத்தை பார்த்தோம்னா, யுதிஷ்டிர மகாராஜர் உண்மையில பார்த்தோம்னா அவர் சுயநலத்திற்காக யுத்தத்தில் ஈடுபடவே இல்லை. அவருடைய மனசுல ஒரு துளி கூட சுயநலம் இல்லை. ஆனா அவருடைய சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க.
என்னுடைய சுயநலத்திற்காக தான் இந்த யுத்தத்துல ஈடுபட்டேன் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆ, ஆ. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா 10வது ஸ்கந்தத்துல கம்சருடைய உதாரணம். கம்சர் உண்மையிலேயே தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டும்தான் தேவகியினுடைய 6 குழந்தைகளை கொன்றான். ஆனா தேவகி வசுதேவர் கிட்ட கம்சர் என்ன சொன்னார்? அவர் நான் உங்களுடைய கர்ம வினைகளுடைய கருவியாகத்தான் நான் செயல்பட்டேன். உங்களுடைய கர்ம வினைகள், உங்களுடைய விதியினுடைய நீங்க இந்த 6 குழந்தைகளை இழக்க வேண்டியிருந்தது. அந்த விதியினுடைய கருவியாக இருந்து நான் என்னுடைய கையால் அந்த குழந்தைகளுக்கு மரணம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்கிறார். அவர் தான் செஞ்ச தவறுக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை. அதுதான் ஒரு பௌதிக சிந்தனை உள்ள மனிதர் தான் செய்த தவறுக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டார். ஆனா யுதிஷ்டிர மகாராஜர் அவர் தவறே செய்யவில்லை. அவருடைய மனசுக்குள்ள ஒரு துளி கூட சுயநலம் இல்லை. அவர் அந்த யுத்தத்தை கிருஷ்ணருடைய கருவியாக இருந்து கொண்டுதான் இந்த யுத்தத்தை செய்தார். நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சி. ஆனா அவருடைய சிந்தனை எப்படி இருக்கு? என்னுடைய சுயநலத்திற்காக இவ்வளவு பேர் நான் இந்த யுத்தத்தை செய்தேன், இவ்வளவு பேர் செத்து போயுள்ளனரே அப்படின்னு அவர் சிந்திக்கின்றார். இதுதான் ஒரு உயர்ந்த வைஷ்ணவருடைய குணம். ஹனுமான் ராமருடைய சேவைக்காக லங்காவுக்கு போய் சீதையை கண்டுபிடிக்க போனார். சீதையை கண்டுபிடித்து விட்டு அந்த ராவணனுக்கு ஒரு சரியான பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக அந்த லங்காவையும் எரித்தார். பிரபுபாதர் பல இடத்துல சொல்றார், ஹனுமான் எப்படி தன்னுடைய கோபத்தை ராமருடைய சேவையில் உபயோகப்படுத்தினார். ஆனா ஹனுமான் ராமாயணத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா லங்கையிலிருந்து திரும்பி வரும் பொழுது அப்ப ஹனுமான் தன்னுடைய கோபத்தை பத்தி அவரே வேதனைப்படுறார். நான் ரஜோகுணத்தினால பாதிக்கப்பட்டு நான் லங்காவை எரித்துள்ளேனே அப்படின்னு அவர் தன்னுடைய நான் இவ்வளவு கோபத்தை வெளிப்படுத்தினேனே அப்படின்னு அவரே அதை பத்தி அவர் வேதனைப்படுகின்றார். பொதுவாக இந்த உலகத்துல பாக்குறோம், பல பேர் தான் செய்யாத நல்ல காரியத்துக்கு அவங்க தாங்க செய்யாத காரியத்துக்கு அதனுடைய புகழ் எனக்கு வரணும் அப்படின்னு பல நபர்கள் விரும்புகின்றார்கள். செஞ்ச தப்புக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டார்கள். செய்யாத நல்ல காரியத்தினுடைய புகழ் எனக்கு வர வேண்டும் அப்படின்னு பௌதிக சிந்தனை உள்ள மனிதர்கள் நினைக்கின்றார்கள். ஆனா ஒரு உயர்ந்த வைஷ்ணவர்கள் செய்யாத தப்புக்கும் அவங்க பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்கள். அவங்க செய்த நல்ல காரியத்துக்கு உள்ள புகழை அவங்க விரும்ப மாட்டார்கள். அந்த புகழை பகவான் கிட்டையும் தன்னுடைய ஆன்மீக வழிகாட்டி கிட்ட அந்த புகழை சமர்த்து விடுகின்றார்கள். செஞ்ச நல்ல காரியத்தினுடைய புகழை கிருஷ்ணருக்கும் ஆன்மீக வழிகாட்டி கிட்ட சமர்ப்பித்து விடுகின்றார்கள். செய்யாத தப்புக்கு அவங்க பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்கள். அந்த மாதிரியான உயர்ந்த குணத்தை தான் யுதிஷ்டிர மகாராஜர் கிட்ட நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஸ்லோகம், இது இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம் நினைக்கிறேன். நைனோ ராஜ்ய பிரஜாபர்த்தூர் नैनो राज्ञ प्रजापर्तुर् धर्मयुद्धे वधोद्विषाम् धर्मयुद्धे वधोद्विषाम् इति मे न तु बोधाय कल्पते शासनं वचः மொழிபெயர்ப்பு. குடிமக்களை பராமரிப்பதில் ஈடுபட்டுள்ள ஒரு அரசர் சரியான காரணத்திற்காக கொலை செய்வாரானால் அதில் பாவமில்லை. ஆனால் இவ்வுத்தரவு எனக்கு பொருந்தக்கூடியது அல்ல. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்துல பாருங்க, யுதிஷ்டிர மகாராஜர் புலம்பிக் கொண்டு இருக்கின்றார். ஒருத்தர் யுதிஷ்டிர மகாராஜர் கிட்ட சொல்லலாம், ஒரு சத்திரியருக்கு எதிரிகளை கொல்வதுல எந்த பாவமே கிடையாது.
அப்படின்னு ஒருத்தர் யுதிஷ்டிர மகாராஜர்கிட்ட சமாதானப்படுத்தி சொல்லலாம். அதுதான் எல்லா ரிஷிகளும் சமாதானப்படுத்த முயற்சி செய்தனர். நீங்க காரணம் கிடையாது. அந்த எதிரிகளை கொல்வதில் சத்திரியருடைய தர்மம் தான். நீங்க உங்களுடைய தர்மத்தை தான் செய்துள்ளீர்கள், நீங்க செஞ்சதுல இந்த தப்பே கிடையாது அப்படின்னு கிருஷ்ணர் முனிவர்கள் யுதிஷ்டிர மகாராஜர்கிட்ட சமாதானப்படுத்தினர். ஆனா யுதிஷ்டிர மகாராஜர் என்ன சொல்றார்? ஆனா இந்த இந்த விதி எனக்கு பொருந்துவது கிடையாது அப்படின்னு சொன்னார். நைனோ ராஜ்ய பிரஜாபர்த்துர் தர்மயுத்தே வதோத்விஷாம். ஒருத்தர் தன்னுடைய குடிமகன்களை யார் ரட்சித்து கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட அரசர் மேல ஒரு எதிரி படையெடுத்தாருன்னா அந்த எதிரிகளை தன்னுடைய குடிமகன்களை காப்பாற்றுவதற்காக அந்த அரசர் அந்த எதிரியை கொன்றாருன்னா அப்ப அதுல அந்த அரசருக்கு இந்த தப்பே கிடையாது. ஆனா எனக்கு இது பொருந்தாது. நான் அரசாட்சி செய்து கொண்டு இருக்கவில்லை. நான் அரசருடைய பதவியை பெறுவதற்காக நான் யுத்தத்தை செய்துள்ளேன். அதனால நான் செஞ்சது தப்பு தான், நான் பாவத்தை தான் செய்துள்ளேன் அப்படின்னு யுதிஷ்டிர மகாராஜர் புலம்புகின்றார். ஏன்னா துரியோதனன் அவர்தான் அரசாட்சி செய்து கொண்டு இருந்தார். அவர் குடிமகன்களை ரட்சித்துக் கொண்டு இருந்தார். நான் ஒரு அரசனாக இருக்கவில்லை. அப்ப நான் பதவியை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் யுத்தம் செய்துள்ளேன். என்னுடைய பேராசைக்காகத்தான் நான் யுத்தத்தை செய்துள்ளேன். அதனால எனக்கு கட்டாயம் இந்த பாவம் சேர்ந்து அடையும் அப்படின்னு யுதிஷ்டிர மகாராஜர் புலம்பிக் கொண்டு இருக்கின்றார். அப்ப யுதிஷ்டிர மகாராஜர் அவர்கிட்ட பேராசையே கிடையாது. யுதிஷ்டிர மகாராஜர் அவ்வளவு ஒரு உயர்ந்த தர்மபுத்திரர். ஆனா அவர் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்? என்னுடைய பேராசைக்காக நான் யுத்தத்தை செய்துள்ளேன், என்னுடைய பதவி மோகத்திற்காக யுத்தத்தை செய்துள்ளேன். இப்ப இருக்கின்ற அரசியல்வாதிக்கும் யுதிஷ்டிர மகாராஜருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாரு. இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் பதவி மேல உள்ள பேராசைக்காக அவங்க ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவறாங்க, அல்லது பல ஊழல் செய்யறாங்க, பல தவறான இதை செய்யறாங்க. ஆனா யுதிஷ்டிர மகாராஜர்கிட்ட பேராசையே இல்ல. அவர் படியிறங்கி வந்தார். 5 கிராமம் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு கூட படியிறங்கி வந்தார். ஆனா அவர் நினைக்கிறது என்ன? என்னுடைய பேராசைக்காக யுத்தம் செய்துள்ளேனே அப்படின்னு அவர் வருத்தப்படுறார். இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி 2 ஸ்லோகத்தை நான் சுருக்கமா முடிக்கிறேன். ஸ்திரீணாம் மத்பத பந்தூனாம் துரோஹோ யோசா விஹோத்திதஹ கர்மபிர் கிருஹமேதீயைர் நாகம் கல்போ வியபோஹிதும். இந்த ஸ்லோகத்தை சொல்றான். ஸ்திரீணாம் மத்தத பந்தூனாம் துரோஹோ யோசா விஹோத்திதஹ கர்மபிர் கிருஹமேதீயைர் நாகம் கல்போ வியபோஹிதும். நான் பல பெண்களுக்கு துன்பத்தை கொடுத்துள்ளேன். ஏன்னா அந்த பெண்களுடைய கணவர்கள் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டுள்ளனர், அல்லது அந்த பெண்கள் தன்னுடைய மகன்களை இந்த யுத்தத்தில் இழந்துள்ளனர். அவர்களுடைய மகன்கள் இந்த யுத்தத்துல சாகடிக்கப்பட்டுள்ளனர். அதனால நான் பல பெண்களுக்கும் நான் துன்பத்தை கொடுத்துள்ளேன். இப்படிப்பட்ட பல பாவ செயல்களை செய்த என்னால இதற்கு எந்த பிராயச்சித்தமே கிடையாது. இதை எந்த செயல்னால இதுக்கு பிராயச்சித்தம் தேட முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தை சொல்றான். யதா பங்கேன பங்காம்ப சுரயா வா சுராக்கிருதம் பூதஹத்யாம் ததைவைகாம் ந யக்ஞேர் மாஷ்டுமர்ஹதி. சாஸ்திரங்கள்ல ஒருத்தர் பாவம் செஞ்சாருன்னா அதுக்கு பல பிராயச்சித்த விதிகள் சொல்லப்பட்டுள்ளன. உதாரணமாக அஸ்வமேத யாகம் சொல்லப்பட்டுள்ளது. யுதிஷ்டிர மகாராஜர் கிட்ட சொல்லலாம், நீங்க
இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நீங்க அஸ்வமேத யாகம் செஞ்சு அந்த பிராயசித்தத்திலிருந்து நீங்க விடுபட்டு விடலாமே அப்படின்னு ஒருத்தர் யுதிஷ்டிர மகாராஜர் கிட்ட சொல்லலாம். ஆனா யுதிஷ்டிர மகாராஜர் சொல்றார், நான் அஸ்வமேதம் யாகம் செஞ்சாலும் நான் செஞ்ச பாவத்திலிருந்து என்னால விடுபட முடியாது. நான் செஞ்ச பாவத்துக்கு எந்த பிராயச்சித்தமே கிடையாது. அதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்றார். எப்படி ஒரு பானையில வந்து ஒரு மது இருக்கு, சாராயம் இருக்கு. அந்த பானையில அந்த மதுவை வந்து வெளியில கொட்டிடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த பானையை வந்து உபயோகிக்க விருப்பப்படுறீங்க. ஆனா அந்த பானையை வந்து முதல்ல தூய்மைப்படுத்தணும். பானையை தூய்மைப்படுத்தணும். ஏன்னா அதுல வந்து மது இருந்தது. அந்த அந்த பானையை தூய்மைப்படுத்துவதற்கு வந்து ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் மதுவை அந்த பானையில ஊத்தி அந்த பானையை தூய்மைப்படுத்த முடியுமா? தூய்மைப்படுத்த முடியாது. எப்படி ஒரு மது இருந்த பானையை வந்து அதுல வந்து இன்னும் மதுவை ஊத்தி அந்த பானையை தூய்மைப்படுத்த முடியாதோ, அதே மாதிரி நான் வந்து இவ்வளவு பேரை இந்த யுத்தத்துல கொன்றுள்ளேன். இந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக நான் அஸ்வமேத யாகத்தை செஞ்சேன்னா அதனால இந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாது. ஏன்னா இந்த அஸ்வமேத யாகத்திலையும் ஒரு குதிரையை வந்து அந்த யாகத்துல அர்ப்பணிக்கின்றோம். இவ்வளவு பேரை கொன்றிருக்கின்றேன். இந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக நான் வந்து இன்னொரு அஸ்வமேத யாகம் செய்து அதுல வந்து ஒரு குதிரையை பலிதானம் கொடுத்து நான் வந்து இதுல இருந்து விடுபட முடியாது. எப்படி மது இருந்த பானையை வந்து அதுல இன்னும் கொஞ்சம் மதுவை ஊத்தி சுத்தப்படுத்த முடியாதோ, அதே மாதிரி குதிரை பலியை கொடுத்து செய்யப்படுகின்ற அஸ்வமேத யாகம் மூலமாக மற்ற உயிரினங்களை கொன்றதற்கான பாவத்திலிருந்து என்னால விடுபட முடியாது. அதனால நான் செஞ்ச பாவத்துக்கு எந்த பிராயச்சித்தமே கிடையாது, எந்த பிராயச்சித்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கின்றார். இந்த மாதிரி யுதிஷ்டிர மகாராஜர் இந்த அத்தியாயத்துல அவர் புலம்பிக் கொண்டிருக்கின்றார். யாராலையும் அவர் வந்து சமாதானம் அடையவில்லை. நீங்க பாவமே செய்யவில்லை, உங்களுடைய தர்மத்தை தான் செய்துள்ளேன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. நான் வந்து அவர் சொல்ற, நான் தர்மத்தை செய்யவில்லை, என்னுடைய சுயநலத்துக்காகத்தான், என்னுடைய பேராசைக்காக இந்த யுத்தத்தை செய்துள்ளேன் அப்படின்னு சொல்றாரு. சில பேர் சொல்றாங்க, நீங்க வந்து இவ்வளவு பாவம் செஞ்சீங்க அப்படின்னு நினைச்சாலும் நீங்க அஸ்வமேத யாகம் செஞ்சு நீங்க வந்து பிராயச்சித்தம் தேடிடலாம் அப்படின்னு சில பேர் சமாதானப்படுத்துறாங்க. ஆனா அதற்கு யுதிஷ்டிர மகாராஜர், அதனால அஸ்வமேத யாகம் செஞ்சாலும் என்னால பிராயச்சித்தத்தை அடைய முடியாது, நான் செஞ்ச பாவத்துக்கு எந்த ஒரு பிராயச்சித்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கின்றார். அதற்கப்புறம் அடுத்த அத்தியாயத்துல எப்படி கிருஷ்ணர் யுதிஷ்டிர மகாராஜர் மற்றும் பாண்டவர்களை பீஷ்மர் கிட்ட கொண்டு செல்கின்றார், அதை நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் இருந்தா ஹரே கிருஷ்ணா. சரி, கேள்விகள் இல்லைன்னா நம்ம முடித்துக் கொள்வோம். இன்னொரு கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ग्रंथरा श्रीमद् भागवतम की जय, श्री प्रभुपाद की जय, गौरव भक्त वृंद की जय। हरे कृष्ण।